வெளிச்சத்தை பார்ப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளை பார்ப்பது நல்லது, நம்மளோடு பழகுவது நல்லது, பேசுவது நல்லது, இந்த உறவு நல்லது என்று சொல்லத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினாலே நாம் பிரகாசிப்பிக்கப்பட விரும்புகிறோம். நமக்குள்ளே வெளிச்சம் புறப்படுமையானால், கிறிஸ்துவினாலே நாம் பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக இருப்போமேயானால், எல்லாருடைய பார்வையும் நம் பக்கம் திரும்பும். அப்படி கிறிஸ்துவினால நாம் பிரகாசிப்பிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமா? தூங்குகிற நீ விழித்து. நம்ம கண்களுக்கு முன்பு எவ்வளவோ விஷயங்கள் நடந்தும் அதை கண்டுகொள்ளாமல் உணராமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர்தான் தூக்கத்தின் வாழ்க்கை. அதினின்று நாம் விழிக்க வேண்டுமா? என்ன நடக்கிறது? இது எதனால் நடக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? இவைகளை உணர்கிற வாழ்க்கை தான் விழிக்கிற வாழ்க்கை, விழித்திருக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் நிச்சயம் இயேசுவால் நாம் பிரகாசிப்பிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக மாற முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிரகாசமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். வெளிச்சத்தின் பாத்திரமாக உங்களை மாற்ற விரும்புகிறார். விழித்து விடுவோமா? இதோ ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது.